ஷேய் நந்தி நந்தி பேசுகிறேன், கணக்கு கேட்டுக்கோங்கடா. இப்போ தாண்டா விளையாட்டே இருக்குது. இந்த 2026 எலெக்ஷன் நீயா நானா அப்படின்ட்டார் கடவுள். இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே என்னை பார்டரா அடித்தான், பார்டரா என்னை பாழாக்கினான் பூமிக்காக. இதை விற்று திங்கணும், நல்லா ஓட்டணும், பூமியில் ஆணும் பெண்ணுமே சொகுசாக இருக்கணும். பூரா சாமி இருந்ததெல்லாம் கடவுள் எல்லாம் அங்கே வரம் கொடுத்தது பூரா ஆணை பெண்ணே இல்லாமல் பிரித்து நாசம் பண்ணி ஆணை வச்சுட்டு கையை ரெண்டு தூக்கி அலைதான், பெண்ணை வச்சுக்கிட்டா கொஞ்சம் சாமியை கும்பிட்டுட்டு அலைதான். இதுதான் பெண்ணு ஆணும் கும்புற எல்லாமே உள்ள கைலாசத்தில் படைகள் எல்லாம் இறக்கிட்டார். ஆனால் பூமியை அதர விட்ட இடம் பூரா அவனை அதர விட்டே கொன்றுவாங்க மானிட பேல இராணுவ வீரர்கள். புரிஞ்சுக்கோ, அமைதியாக போ, பொத்தி போ. உன் உயிர் வாழ்வதற்கு இதுதான் பூமியில் கொடுத்துருக்காரு விவசாயம். கடவுள் விவசாயத்தை அழித்து பூரா முங்கி வாரான். விவசாயத்தை விவசாயம் எவ்வளோ கோர்ட்டில் வந்து கேட்கணும். அந்த ஒரே பாயிண்ட்டு விவசாயத்தை அழிக்காங்க, இதுக்கு என்ன வேலை கடவுள்கிட்ட தான் கேட்கணும்னு அந்த ஒரு பாயிண்டில் வரலாம்ல. இது கணக்கு ஏறுது உள்ள, வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு பார்க்கல எத்தனையோ கணக்கு போட்டிருக்காரு கடவுள். இதே சர்ச்சையை பூரா பார்க்கலான்னு இது என்ன அர்த்தம்? அப்போ இவங்களோட சேர்ந்து அரசியல்வாதியோட சேர்ந்து உட்கார்ந்து கணக்கு எடுக்கலாங்கிற கேள்வி வானரப்பட கேள்வி கேட்பான். உப்போட வானரப்பட எல்லாமே கேட்பான். ஏன்னா அவன் அவ்வளோ கஷ்டப்படுத்தி வச்சுட்டான் அரசியல்வாதி. அவங்கள இங்கே ஓடு, அங்கே ஓடு, விமானத்தை தூக்கிட்டு ஓடு, அங்கே இயந்திரத்தை போடு, அங்கே பூரா மலங்காட்டுக்குள்ளே அங்கங்கே வெடிகுண்டுகளை போட்டு பூரா பறவைகள் விலங்குகளை பூரா கொல்லு, பூரா சாவட்டம். ஏண்டா முட்டா குய்மனை நல்லா கேட்டுக்கோ, பறவைகள் விலங்கு ஏகப்பட்டது பிரதமராக இருக்கவன் பூரா கொண்டிருக்கான். அதுதான் பிரதமரை இந்த ஜென்மத்தில் தூக்கி போட்டே மிதிச்சே கொண்டு வருவார் கடவுள் டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு. புரியுதா? எப்படி வருதுன்னு பாரு, அந்த நேரம் எப்படி கொண்டு வாராரு பாரு கடவுள். முக்கால் சத்தியம்.